தமிழோடு தமிழாக இணைந்திருக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவை கரெக்டாக அப்படியே பார்த்துட்டுருங்க. பின்னாடி க்ரீன் ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். இந்த க்ரீன் ஸ்க்ரீன் ஒரு 2 நிமிஷத்தில் காணாமல் போகுது. அது எப்படின்னா இப்போ எப்படி இருக்குது. நம்ம நேரமே க்ரீன் ஸ்க்ரீன் போட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ பிளாக் ஸ்க்ரீன் போட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம். அப்படி ஒன்றும் கிடையாது. அந்த க்ரீன் ஸ்க்ரீனை நம்ம எரைஸ் பண்ணலாம். அந்த எரைஸ் பண்ணுற அந்த மெத்தட் நம்ம எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு வீடியோ எடிட்டர், ப்ரீமியம் வீடியோ எடிட்டரில் தான் அது நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஜோஸ்டுக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இதில் எடிட் பண்ண போகிற வீடியோ எதுனா, நான் டெஸ்க்டாப்லேயே போட்டிருக்கேன். இந்த வீடியோ தான் நாம் இன்றைக்கி எடிட் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த குரோமா கீ ஆப்ஷன் போட்டு எடிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீமியம் ப்ரோ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோம். சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆன பிறகு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுவோம். க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபைல் நீங்கள் குரோமா கீயில் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபைலை இன்புட் பண்ணுங்கள். நான் இன்புட் பண்ணிவிட்டு அந்த ஃபைல்ஸ் எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதை கட் பண்ணி எடுக்கிறேன். அதை கட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி இங்கே வச்சிடுறேன். ஆடியோ நமக்கு இப்போ தேவையில்லை, ஏன்னா 2 ஆடியோவும் சேர்ந்து கிளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த ஆடியோ தேவை கிடையாது. இப்போ இதில் நான் இப்போ இந்த வீடியோவை எடுத்து இன்புட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியும். இப்போ இதில் பேக்ரவுண்ட் க்ரீன் ஸ்க்ரீன் போட்டு விட்ருக்கேன். இதை எப்படி எடிட் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட் இப்போது வீடியோ இன்புட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடது பக்கம் மேலே எஃபெக்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன், இதில் இந்த பென் டூல் டைப்பில் ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் நீங்கள் எந்த வீடியோ எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ ஸ்க்ரீனில் இருக்கும். அந்த ஸ்க்ரீனில் கீழே கொண்டு போகும்போதே அந்த பென் சிம்பிள் வரும். அதில் கிளிக் பண்ணிவிட்டு எந்த ரேஞ்செல்லாம் நமக்கு தேவையோ அந்த ரேஞ்சை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கரெக்டாக நீங்கள் 2 இதையும் ஜாயின் பண்ணும்போது அந்த ஓட் 0 டைப்பில் ஒரு பட்டன் வர மாதிரி இருக்கும். அதில் வச்சுட்டு கிளிக் பண்ணும்போது மீதி எல்லாமே எரைஸ் ஆகிரும். நம்ம செலக்ட் பண்ண அந்த ரேஞ்ச் மட்டும் அப்படியே கிளியர் ஆகிருக்கும். இப்போ இதில் கீழே எஃபெக்ட், இந்த நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுற அந்த எந்த ஃபைல்ஸை நீங்கள் இன்புட் பண்ணுறீங்களோ அந்த பாக்ஸில் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் மேலே சர்ச் பாரில் அல்ட்ரா கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன், ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிவிட்டு அதை ட்ராக் பண்ணி இந்த வீடியோக்கு மேலே கொண்டு வைங்க. கொண்டு வச்சோன்னா இதில் வேறு ஒன்றும் ஆகாது. இந்த எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது க்ரீன் கலரில் மாறிடும். நேரம் ப்ளூ கலரில் இருக்கும், இப்போ க்ரீன் கலரில் மாறிடும். மாறின பிறகு அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸில் வந்தீங்கன்னா கீழே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த ஒரு ட்ராப் டைப்பில் ஒரு டூல் கொடுத்துருப்பாங்க. அதில் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த கலர் மாறணுமோ அந்த கலருக்கு மேலே வச்சுட்டு கிளிக் பண்ணி விட்ருங்க. கிளிக் பண்ணோன்னா இப்போ அது ஒரு மேக்ஸிமம் டைப் ஆஃப் அந்த க்ரீன் கலர் எல்லாமே மாறி இருக்கும். சிலது நான் இந்த சைட்லலாம் இருக்கிறதெல்லாம் இந்த க்ரீன் கலர் அப்படியே தான் இருக்கும், ஆனால் அது மாறாது. அது என்ன பண்ணுறதுன்னா, அது கீழே அந்த பென் டூல் செலக்ட் பண்ணதுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதுலேயே ஒரு கடைசி ஆப்ஷன், இப்போ அதில் நீங்கள் நார்மல் செலக்ட் பண்ணும்போது அதில் 10ன்னு தான் இருக்கும். அந்த ஆப்ஷன் 10ல் தான் இருக்கும். அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்ருங்க. இன்க்ரீஸ் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த இதில் பார்த்தா தெரியும், எந்த ஒரு இதுவுமே இருக்காது. இதில் நீங்கள் கலர் மாற்றுறது, கலர்னால் இப்போ ஒரு லைட் ஒரு க்ரீன் ஒரு ப்ளூ கலரில் உங்கள் ஃபேஸ் லைட்டாக ஒரு ப்ளூ கலரில் வரணும்னா லாஸ்ட்லேருந்து 2வது இருக்கிற அந்த ஆப்ஷனை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க. இன்க்ரீஸ் பண்ணி விடும்போது அந்த உங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி உங்களுக்கு அது தேவையில்லைன்னா அதை நீங்கள் ரீஸ்டோர் பண்ணி விட்டுக்கோங்க.
அதில் வந்து நீங்கள் வந்து கடைசி இருக்கிற ஆப்ஷனை நீங்கள் வந்து ஃபுல்லுமே 100ல் பண்ணி விட்டுருங்க. 100ல் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், எந்த ஒரு க்ரீனும் அந்த வீடியோவில் கிடையாது. இப்படி தான் இதுதான் நம்ம ஒரு க்ரீன் ஸ்க்ரீனை பேக்ரவுண்டில் மாற்றுறதுக்கான ஒரு மெத்தடு. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனாலனா நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், கொஞ்சம் கிளியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து யூடியூபருக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதா இருந்தால் ஷார்ட் ஃபிலிம் விஎஃப்எக்ஸ் வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சரி, இல்லை இல்லாமல் இருந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த என்னோட யூடியூப் சேனல் நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.